அமெரிக்கா, ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது பெரிய அளவுல நடக்குது. இதுல அமெரிக்க கால்குலேஷன்லாம் குப்பை தொட்டிக்கே போயிருச்சு. அத விரிவா பார்ப்போம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு. இந்த யுத்தத்துல எந்த ஒரு நாடுகளுமே பெரிய அளவுல 2 விஷயத்துக்கு போர்க்கொடி தூக்கவே இல்ல. அட்லீஸ்ட் கண்டனம் தெரிவிக்கவே இல்ல. சரி அந்த நாடுகள்ல உள்ள எதிர்க்கட்சிகள், சரி ஏதோ ஒரு ஐநா, ஏதோ ஒரு மனித உரிமை அமைப்பு, அப்படி எந்த பயலுமே கத்தல. கத்தி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு யுத்த காலத்திலயும் இந்த சவுண்ட் வந்தே இருந்துச்சு. வராத யுத்த காலம் அப்படின்னு இனி வரலாற்றுல ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் அப்படின்னு எழுதிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கொத்து குண்டுகள். அது ஈரானுக்குள்ள இஸ்ரேலும் போடுது, இஸ்ரேலுக்குள்ள ஈரானும் போடுது. இது தடை செய்யப்பட்டது தாம் தூம்னு குதிப்பாய்ங்க. ஆனா இப்ப சைலன்ட்டா இருக்காய்ங்க. அதுக்கு அடுத்து குழந்தைகள் மீது தாக்குதல். குறிப்பா பள்ளி கட்டடம், கல்லூரி கட்டடங்கள் தாக்குதல். அது ஒண்ணு இலக்கு தவறா போச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்ல அங்க ஆட்கள் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுவுமே தவறா போச்சு. இல்ல ஆட்கள் இருந்தார்கள்ன்னு ஏதாச்சும் சொல்லலாம். ஆனா எதுவுமே சொல்லாம ஈரான்ல பெரிய அளவுல 2 சம்பவம் நடந்து போச்சு. ஒண்ணு இஸ்ரேல் பண்ணுச்சு. இன்னொன்னு அமெரிக்கா பண்ணியிருக்கு. இப்ப அமெரிக்கா பண்ணது சின்ன குழந்தைங்களோட ஸ்கூலு. அதுக்கு அமெரிக்கா பதிலே சொல்லல. அவங்க ஊர்லயும் விட்டு கேட்குறாய்ங்க. "ஏப்பா அங்க போய் தாக்குனீங்களே, அது என்ன மாரியான ஒரு முடிவு?" அப்படின்னு. "அத பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டாய்ங்க. எத்தன தடவடா அப்படின்னு கேட்டா, எத்தன தடவனாலும் 3 நாள் கழிச்சுனாலும் சரி, 2 நாள் கழிச்சுனாலும் சரி, யார்ட்ட மைக்க போட்டாலும் சரி, அண்ணன் ட்ரம்ப்ட்ட போட்டாலும் சரி, இல்ல வெள்ளை மாளிகையோட ஸ்போக் பெர்சன்ட்ட போட்டாலும் சரி, அம்புட்டு பயலுகளும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. "ஏப்பா தாக்குத்தீங்க, உயிரிழப்பு வந்துருச்சு, நடந்திருக்க கூடாது, இனிமே நடக்காது அப்படின்னு சொல்லி தொலைங்க. இல்ல குறியே தவறிருச்சு, இல்ல இன்ஃபர்மேஷனே தப்பு" அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாய்ங்க. இது பெரிய அளவுல இந்த மாரி இப்ப உலகம் பயணிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, யுத்தமே இல்லாத உலகம்லாம் சத்தியமா கிடையாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில யுத்தம் வந்து தான் தீரும். அப்ப ஒரு காட்டாத்து வெள்ளம் மாரி இருக்கும். ஆனா, இப்பவே ஒரு பயலும் சவுண்ட் விடல. ஐநா சொல்லல, எந்த நாடுகளுமே சொல்லல. ஈரான் தலைகீழ இருந்து தண்ணி குதிச்சுச்சு. பெரிய அளவு ஃபுட்டேஜ்லாம் ரிலீஸ் பண்ணார்கள். ஒண்ணும் புண்ணியம் கிடையாது. ஆனா, முதல் முறையா இட்டாலியில இருந்து ஒரு சவுண்ட் வந்திருக்கு. ஜார்ஜியோ மெலோனி தான் இந்த விவகாரத்தில பெரிய அளவுல ஒரு கண்டனத்த பதிவு பண்ணியிருக்கார்கள். இது எந்த தலைவருமே இதுவரையும் செய்யல. சரி ரகசியமா கூப்ட்டு பேசியிருப்பார்களே, டிப்ளோமேட்டிக் லெவல்ல ஏதாச்சும் நடந்திருக்குமே அப்படின்னு கேட்டோம்னா, ராஜதந்திர வட்டாரங்கள்லயும் அப்படி ஒண்ணும் செய்தியே இல்ல. ஏங்க அத பத்தி யாருங்க பேசுறா? அப்படிங்கிற மாரி கெளஞ்சு போயிட்டார்கள். ஆனா இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் மட்டும் நல்லாவே அடிச்சிருக்கார்கள். அதாவது ஒண்ணு நீ தப்பா தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க. அதே மாரி இது போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லி போர்க்குற்ற லிஸ்ட்ல கொண்டு போயிறணும். அந்த மக்களுக்கு இழப்பீடு தரணும். யாரு? அமெரிக்கா அந்த மக்களுக்கு இழப்பீடு தரணும். இப்படிலாம் பெரிய அளவுல முதல் முறையா இட்டாலியில இருந்து ஒரு சவுண்ட் வருது. அண்ணன் அமெரிக்கா இத விரும்ப மாட்டான். அதனால கூடவே கிளப்பி விட்டாய்ங்க. இட்டாலி ஒழுங்கா அப்படின்னு. இட்டாலி என்ன பஞ்சாயத்து பண்ணுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, முசோலினி காலத்துக்கு போயிட்டாய்ங்க. "ஏடா படுபாவி! என்னடா முசோலினி காலத்துக்கு போயிட்ட" அப்படின்னு கேட்டோம்னா, "யார் நீ?" அப்படின்னு கேட்குறாய்ங்க. "இந்தியன்" அப்படின்னு சொன்னோம்னா, "உங்க ஊரு கேரளா மீனவன சுட்டு கொன்னாய்ங்க. அதெல்லாம் நீ மறந்துட்ட. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்?" அப்படிங்கிறாய்ங்க. அடப்பாவி! கேட்டது குத்தமாடா? எப்ப எதுக்குடா முடிச்சு போடுற? அந்த சண்டை வம்பால கொள்ள காலம் தூதரக உறவே இல்லாம இருந்தோம். அதெல்லாம் மலையேறி போய் இப்போ உறவு அப்படிங்கிறது தாறுமாறா இருக்கு. இப்ப அந்த பழசெல்லாம் நீ நெனச்சு பார்க்கலன்னு நம்மள திட்டுறாய்ங்க. "சிண்டு முடியறதுல அமெரிக்காவ மிஞ்ச முடியுமா?" அப்படின்னு கேட்டா, அண்ணன் அமெரிக்கா கையில 1 டசன் ஏஜென்சி இருக்கு. அத தாண்டி ஒரு விஷயம் வெளில வர்றது குதிரை கொம்பு. முடியாதுன்னு சொல்லிட்டு போயிரலாம். இத நம்ம கிடையாது. ரஷ்ய அதிபரே பல நேரங்கள்ல சொல்லியிருக்காரு. "எங்க கிட்ட இல்லாத 2டே பலம் என்ன?" அப்படின்னா, 1 ஏஜென்சி, 2வது ஹாலிவுட் படம் அப்படின்ருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அதுல எப்பயுமே வில்லன் அப்படிங்கிறவன் அமெரிக்காக்கு யாரெல்லாம் வில்லனோ அவனுங்க பூரா வில்லனுங்க தான். அப்ப அமெரிக்காவுக்கு நண்பன நண்பன்னு காட்டியிருக்கணும்ல, காட்ட மாட்டாய்ங்க. பாவி பயலுக. சரி இருக்கட்டும். ஏறக்குறைய இந்த ஒரு மோசமான நிகழ்வு, ஈரான் செய்யறது ரைட்டு, தப்பு. அமெரிக்கா செய்யறது ரைட்டு, தப்புங்கிறத தாண்டி, அந்த இடம் வார் ஜோன் ஆக வேண்டிய தேவையே கிடையாது. அங்க ஒரு 10 பேர் ஒளிஞ்சு தொலைஞ்சா கூட விட்டுட்டு போறது தான் நல்ல பிள்ளைக்கு அழகு. காரணம், அவ்வளோ தூரம் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும்போது, அந்த பயப்புள்ள அந்த பில்டிங்குள்ள போம்போது கிடைக்கலையாடா உங்களுக்குங்கிற மாரி தோணும். காரணம் குழந்தைகள்
அப்படிங்கிற அந்த இடத்த நோக்கி இவர்கள் போறார்கள் அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா ஈரான்ல இனமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திசைய நோக்கி போகுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஜார்ஜியா மெலோனியும் அதத்தான் சொல்றார்கள். இது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு. அமெரிக்காவுக்கு அப்படியே மண்டைக்கு ஏறி இருக்கும். அமெரிக்காலயும் கேட்கிறார்கள். ஆனா இது பெரிய ஒரு அழுத்தமாவே ஆளும் தரப்பு எடுத்துக்கல. விசாரிக்கிறோம், விசாரிக்கிறோம், விசாரிக்கிறோம். அதிகபட்சம் ரொம்ப அழுத்தம் வந்துருச்சு. என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, ஒண்ணே ஒண்ணு தான் செய்வார்கள். அந்த பர்ட்டிகுலர் யூனிட்டுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடியவரு வேலைய விட்டு போயிருவார். அவரு என்னப்பா இருக்காரு? ரிட்டயர்மென்ட்ல இருப்பாரு. இல்ல ட்ரம்ப் போனா பாரு ஆட்டோமேட்டிக்கா அவரும் போ வேண்டியது தான். புது அதிபர் வந்து மாத்திருவாரு. இந்த மாரி போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐயாசாமி கிளம்பி போறேன். ஹாய், பாய் அப்படின்ட்டு போயிருவார்கள். இந்த பாய வாங்க தான் இம்புட்டு போராடினோமா அப்படின்னு நம்மலாம் கிளஞ்சு வர மாரி இருக்கும். இருந்தாலும் ஜார்ஜியா மெலோனிக்கு உலகம் முழுக்க இருந்து பாராட்டுகள் வருது. அட்லீஸ்ட் இவங்க ஒருத்தவங்களாச்சும் பேசுனாங்களே, இந்த விவகாரம் கொஞ்சம் பூதாகரம் ஆகுமே அப்படின்னு. அடுத்ததாக ஈரான பொறுத்தவரையும், இப்பதான் அந்த யுத்த காலங்கள்ல இன்னொன்னு அடிபடும்ல, அது இப்ப அடிபட்டுருச்சு. என்ன அப்புட்ன்னா, இதெல்லாம் குடுத்தா யுத்தத்த முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கு. ஈரானோட இறையாண்மை பாதுகாக்கப்படணும். அத நீ ஒத்துக்கணும் அப்படின்ருக்காய்ங்க. அப்ப என்ன அர்த்தம்? அணு ஆயுதம் நாங்க செய்வோம், மிசைல் ப்ரோகிராம் செய்வோம். 1 டசன் ப்ராக்ஸிகள வச்சிருப்போம். இத நீ ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் விட்டு தரேன்னு ஈரான் ஒத்துக்குச்சு அப்படின்னு ட்ரம்ப் பொய் கூட சொல்லி யுத்தத்த முடிப்பார். ஆனா இதெல்லாம் ஓகே நீ வச்சுக்கன்னு சொல்லி யுத்தத்த முடிக்க வாய்ப்பே கிடையாது. இது சர்வதேச அரசியல்ல சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். இருந்தாலும் ஈரான் கேட்குது. அடுத்த விவகாரம் அப்படிங்கிறது யுத்த காலத்துல கேட்கக்கூடிய நஷ்ட ஈடு தான். காரணம் இம்புட்டு வேலைய பார்த்துட்டீங்களேடா அப்படின்னு ஈரான பார்த்தும் கேட்பார்கள். யாரு? சவுதி, யுஏஇ, கத்தார், பக்ரைன், குவைத் அப்படின்னு 1 டஜன் நாட்கள் கேட்பார்கள். ஈரான் தந்து தான் ஆகணும். ஆனா அவர்களோட பெரிய அளவு பாதிப்பு. இவர்களுக்கு உள்கட்டமைப்ப ஒரு பேப்பர்ல கணக்கு பண்ணி சொல்லிர்லாம். அவர்களுக்கு வரக்கூடிய புரொஜெக்ஷன் இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் எங்கிட்டு போய் சொல்றது? அம்புட்டும் பிளாக் மனி. கொஞ்சம் சிரமம் தான். 2வது பாயிண்ட்டு ஈரானுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு கூட கிடைக்காது. யாரு? அவனுங்களா அப்பாவிக? கொள்ள சேட்ட பண்ணுவாய்ங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்வார்கள். இங்க அப்பாவிகள்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணுதான். அந்த யுத்தத்துக்கும் இவனுங்களுக்கும் பெருசா சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மேற்கோள் காட்ட தான். அடுத்ததாக வழக்கமா வரக்கூடிய மானிய தேனே பொன்மானே தான். திருப்பி எங்கள தாக்காம இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தாட்டியும் ஒரு பிரச்சனைய கிளப்புறது, பேச்சுவார்த்தை அப்படின்னு உட்கார்றது, பேசிக்கிட்டு இருக்கும்போதே தாக்குறது. இத திருப்பி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட சத்தியம் கேட்கல. அவன செய்ய விடக்கூடாதுன்னு உலக நாடுகள் சத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டார்கள். இந்த 3 பாயிண்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த 3 பாயிண்ட் நடந்துருச்சு அப்படின்னு அண்ணன் ட்ரம்ப் சொல்லி யுத்தத்த பொய் சொல்லி முடிச்சு வைப்பாரே ஒழிய, இந்த 3 பாயிண்ட்ட ஒத்துக்கிட்டு முடிக்க மாட்டார். தப்பி தவறி அவர் ஒத்துக்கிட்டு இது சீக்ரெட்டாவே இருக்கட்டும்னு சொல்லுவாரு. வெளியில வந்துருச்சு அப்புட்ன்னா, டக்குனு திருப்பி படைகள அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஏன்னா, நம்மாளு அப்படிப்பட்ட ஆளு. ஒரு விஷயத்த செய்வாரு, திருப்பி அதே விஷயத்த மாத்தி செய்வாரு. சார் ஜெலன்ஸ்கி போன தடவ வந்து சாப்பிடாம கோச்சுக்கிட்டு போயிட்டாரே, இந்த தடவ சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு, அவரு சாப்பிட்டு ரசிச்சாரு. "நீ சாப்பிட்டியா? முதல்ல இந்த ஆள கூட்டு போய் சோறு போடுங்க" அப்படின்னு சொல்லி அந்த பிரஸ் மெம்பர தூக்கிட்டு போய் சோறு போட்டாரு. இந்த மாரி வித்தியாசமா கலவரம் பண்ணக்கூடிய ஆளு, யுத்த காலத்திலயும் ஏகப்பட்ட தடவ படைகள நைட்டோட நைட்டா கூப்ட்டுட்டு, அடுத்து மத்தியானம் சாப்பாடு அங்க போய் எங்க கூப்ட்ட இடத்திலேயே போய் டென்ட் போட்டு சாப்பிடுங்கடான்னு பத்தி விட்டாரு. அதனால ஈரான் யுத்தம் இப்பதான் ஒவ்வொரு ஸ்டேஜா வருது. இதுல இந்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு முந்துன ஸ்டேஜ் வந்துருச்சு. எது? டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் சொன்னா நாங்க யுத்தத்த நிறுத்துறோம் அப்படின்னு. இந்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு முந்துன ஸ்டேஜ் அவ்வளோதான். ஆனா இந்த முந்துன ஸ்டேஜ்க்கும், ஃபைனல் ஸ்டேஜ்க்கும் உள்ள கால இடைவெளை எந்த கொம்பனாலயும் முடிவு பண்ண முடியாது. அதான் எதார்த்தமான உண்மை. இது 1ஆம் உலகப் போர்ல இருந்து இருக்கு. 2ஆம் உலகப் போர் இருக்கு. சமகாலத்துல உக்ரைன் யுத்தத்துல நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அதனால இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் இழுத்துக்கிட்டே போற ஸ்டேஜ். இதுல ஏகப்பட்ட பிளேயர்கள தள்ளி விடக்கூடிய ஸ்டேஜும் இதுதான். ஏன்னா எனர்ஜி டிவிஷன் தான் இங்க மேஜரா ப்ளே பண்ணுது. அதனால வரும் நேரங்கள் இன்னமும் காட்டுத்தனமான செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு. லீவு போடாம நம்மளும் இங்க வந்து பார்ப்போம். கொள்ள நாள் ஆச்சு லீவெல்லாம் போட்டு. முதலாளி நோட்டிஃபிகேஷன ஆஃப் பண்ணி வச்சிருக்காரோ என்னவோ! அதனால நீங்களா எங்க நம்ம பயல ஆளையே காணோம், எங்க நம்ம ஆள ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து எட்டி பார்த்துருங்க சேனல. சேனல்ல வீடியோ ஃப்ளோ ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ரெகுலரா ஃப்ளோ ஆகும். சிடிஎன்லயும் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எப்பவும் போல ஃப்ரெண்ட காப்பாத்துற மாரி, உன்னையே மேனேஜர்ட்ட இருந்து காப்பாத்த தான்டா நான் இந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கே